வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இன்றைக்கு பாரிஸ் 10ல் தம்பியாக்களுடைய சலூனை இன்றைக்கு வந்து நான் வன்னிமலை துளியோ யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு எடுத்த நீங்கள் எல்லாம் வடிவாக பாருங்கள். தம்பியாக்கள் ரொம்ப நல்ல தம்பியாக்கள். நான் இங்கே போனால் அவ்வளவு சந்தோஷமாக கதைச்சி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக சிரித்து எங்களை வந்து ஒரு நண்பர்கள் உறவுகள் போல தங்களுடைய வேலையிடத்துக்கு வரைச்சி போய் வேலை செய்யும் பொழுது எங்களை பார்ப்பார்கள். ரொம்ப நல்லவர்கள். நீங்கள் பரிசில் எங்கேயும் பக்கங்களில் இருந்தால் இந்த இடங்களுக்கு வரைக்கும் இந்த கடைக்கு போங்க. இந்த கடையண்டு இல்லாமல் நான் எல்லா கடையிலும் பொதுவாக எல்லா தமிழாக்கள கடையும் நான் எடுத்து வன்னிமலத்தில் யூடியூப்பில் ஏற்றுவேன். தம்பியாக்களோடு இன்றைக்கு நான் சென்று திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இன்றைய போய் எடுத்த நான். முதலாளி தம்பி ரொம்ப நல்ல தம்பி. அதே போல் முதலாளி என்று பார்க்காம நண்பர்கள் மாதிரித்தான் இவியல் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து வேலை செய்யணும். போனால் அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ரீலங்காவில் நீங்கள் எப்படி போய் ஒரு சலூனில் எல்லா தமிழாக்களோடையும் கதை கேட்க பழகைக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அக்கியம் இங்கே இருக்கும். நானும் போய்க்கல, நான் பைபிளோட சம்மந்தப்பட்ட ஆளுன்னு சொல்லி அவையில் நல்ல சந்தோஷப்பட்டு கதைச்சி எவரென்று சொல்லி எங்களுடைய பழைய பிரதர் மாதிரியெல்லாம் கேட்டு கதைச்சினோம். நல்ல பிள்ளைகள். இதில் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, ஒரு வித்தியாசமான கலர் அடித்து. இவர் வந்து எங்களுடைய நடிகர் அஜித்தோட போய் ஒரு நாட்டில் பார்த்து அப்படியெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமுள்ள ஆக்கள். அதே மாதிரி நான் இன்னும் வேறு கடையிலும் எடுத்திருக்கிறேன், அதுகளும் ஏற்றுவேன். உங்களுக்கு இந்த வன்னிமலத்தில் யூடியூப்பில் இதை பார்க்கும் பொழுது வீட்டில் இருந்து பரிசில் வந்து இது லாச்சப்பல்ன்ற பகுதியில் தான் இந்த கடை இருக்குது. அந்த கடையினுடைய பேர் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்களென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதே போல் தம்பியாக்கள் ஒரு படம் ஒன்று அதில் ஒட்டி இருந்தினம். ஒரு தம்பி ஒன்று இறந்துட்டார். என்ன நடந்தன்னு கேட்டபோது சைக்கிள் வந்து ஓடி வர்ற போது தட்டுப்பட்டு இறந்துட்டார்ன்னு சொல்லியிருந்தார். பரிசில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் உங்களோட கவனங்களில் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வெளியால் விடும் பொழுது மிக கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த விபத்து நடக்காமல் தவிர்த்து கொள்ளுங்க. எல்லா இடங்களிலும் விபத்துகளும் மரணங்களும் துக்கங்களும் நடந்து கொண்டிருக்குது உலகமெங்கும். அதால் நீங்கள் கவனமாக பார்த்து நடங்க. தம்பியாக்கள்கிட்ட போனால் சந்தோஷமாக நல்லபடியாக வேலை செய்து போன உடனே அவர்கள் வரவேற்புக்கு தாங்கள் ஒரு டீ தந்து தான் எங்களை வந்து வேலை செய்ய தொடங்குவார்கள். எனக்கும் வந்து பிடிச்சி கொண்டது. நானும் இவர்கள்ட்ட தான் தொடர்ந்து போய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் வயதுக்கு மூத்த 2 பெரிய ஆக்கள் இங்கே இருக்கிறேன். மற்றெல்லாம் தம்பியாக்கள் எல்லாம் சின்ன ஆக்கள். வயது மூத்தவர்களை அவர்கள் எவ்வளவு மரியாதையாகவும் எவ்வளவு ஒரு சகோதரத்துவமாகவும் அவர்கள் நடத்துகிறார்கள் என்றதை நான் தினமும் போகும்போது பார்ப்பேன். எனக்கும் பிடித்திருந்தது. அதில் வந்து ஒரு அல்லப்புட்டி தம்பியும் இருந்தார். அவர் நீண்ட நேரம் என்னோட வந்து நிறைய விடயங்களை கதைச்சார். அதுகள் வந்து கொஞ்சம் இன்றைய நாள் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியான நாளாக எனக்கு இருந்தது. அதே போல் உங்களுடைய கடைகளை வந்து நானே வரும்பொழுது எடுத்து போடலாம் என்று சொல்லி விருப்பப்பட்டு வந்து ஒரு இடம் கேட்கும்போது ஒரு தடவை அனுமதிக்கிறீர்கள். அதற்காக எல்லாருக்கும் நன்றி. இன்னும் ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.